ஆஷரி பிரியா இப்போ என்னன்னா 40 அப்படின்னு மட்டும் பேசுறாங்க. மக்கள் எங்களை ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்கன்னு மட்டும் பெருமையா பேசிட்டு, ஆனா அங்க போய் மக்களுக்காக பேசாம இருக்கிறாங்க இல்லையா? இத மக்கள் எப்படி பார்ப்பாங்க? மக்கள் இப்போ ரொம்ப தெளிவா இருக்காங்க. இவர்களுடைய நாடகம்லாம் 10-20 ஆண்டுகளுக்கு முன்னதாகலாம் எல்லாத்தையும் மக்கள் நம்பிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ குறிப்பிட்ட காலம் இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகே மக்கள் தெளிவாயிட்டாங்க. ஏன்னா இவங்க ஏமாத்த தொடங்கிட்டாங்கல்ல. போய் வாக்குறுதிகளை கொடுத்து வந்தாச்சு, இது மாதிரி எல்லா விஷயத்துலையுமே ஏமாத்துறாங்கிறத சமூக வலைதளங்கள் மூலமாகவும் தொலைக்காட்சி நேர்மையான நம்மை போன்ற தொலைக்காட்சி மூலமாகவும் தெரிய தொடங்கிட்டு அவங்களுக்கு. இப்போ நேற்று நடந்த விவகாரங்கள்லாம் என்னத்தை குறிக்குது அப்படின்னா, இது சென்ற ஆண்டு இவங்க கையெழுத்து போட்டுட்டாங்க ஒப்பந்தத்தில், புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில். இந்த மாதிரி இவங்க பிஎம் ஸ்ரீ திட்டத்துக்கு நாங்கள் ஓகே அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. இல்லை, கையெழுத்து போடுறதுக்கு நாங்கள் ஆர்வமாக இருக்கோங்கிறத, அதான் புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கு தயாராக இருக்கோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுட்டாங்க. இங்கே திமுகவுடைய விளையாட்டை பாருங்க. உண்மையாகவே இவர்கள் மக்களுக்கானவர்களாக இருந்தா முதல்ல என்ன பண்ணியிருந்திருக்கணும்? அந்த ஒப்பந்தத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கோம்னு தெரிவிச்சிருக்க கூடாது. அது முதல்ல. அதற்கு அடுத்தாற் போல நாங்கள் அந்த நவீன பள்ளிகள் வருவதற்கு நாங்கள் கையெழுத்து போட்டுட்டோம். அந்த நவீன பள்ளிகள் வர்றதுக்கு அன்பில் மகேஷ் அவர்கள் சொல்லியிருக்காரு. அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே, திமுக கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எல்லாமே முன்னுக்கு பின் முரணாக மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க. மக்களுக்கு ஒரு தெளிவான கருத்துக்களை சொல்லலை. இப்போ இது குறித்து எங்க மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சு பேசிடுவாங்களோ, நாம மத்திய அரசோட எல்லா திட்டத்துக்கும் நாம இணக்கமாக தான் இருந்திருக்கோங்கிறது எங்க வெளியில தெரிஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு இடம் வரும்போது இதை ஒரு பிரதான பிரச்சனையாக எடுத்து தர்மேந்திர பிரதான் அவர்கள் அவர் சொன்ன விஷயம் உண்மைதான். சென்ற ஆண்டு சந்திச்சிருக்காங்க, அவங்க விருப்பமா இருந்திருக்காங்க, முதல்வர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருக்காங்க, முதல்வரும் அதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காரு. இந்த தகவல் எல்லாமே அவர் குறிப்பிடுகிற தகவல் எல்லாமே உண்மைதான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா இது தெரிந்த விஷயம்தான். இவங்க வழக்கம் போல தமிழ்நாட்டு மக்களை எப்படியாவது ஏமாத்தணும், அவங்கள மடை மாற்றி நம்மளோட அந்த திருச்சி பண்ற விஷயத்தை ஏதாவது பண்ணணும். இங்கே நீங்கள் சொல்வது போல் ஒரு பக்கம் சிந்தித்தால் பாஜக இங்கே நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளை மூடி மறைக்கிறதுக்கு ஒரு புதிய பிரச்சனையை பெரிதாக்கி பேசுறதுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து பண்றாங்கிறது ஒரு சந்தேகமாக இருக்கு. அது சந்தேகத்துக்குரிய ஒரு இடமாக நியாயம் இருக்கு. ஆமா, அந்த சந்தேகத்திலையுமே நியாயம் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு அண்ணன் அவர்கள் சொன்னது போல சாதிவாரி கணக்கெடுப்பா இருக்கட்டும், நிறைய பிரச்சனைகள் இங்க நம்ம பேச வேண்டிய பிரச்சனைகளே நிறைய இருக்கு. காவிரி, கச்சத்தீவு, மேகதாது, இது மாதிரி நம்ம பேசிக்கிட்டே போறதுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் போது இவர்கள் எல்லாவற்றையும் விட்டு இதை பிரதானப்படுத்தி பேசுறாங்க. நம்மளோட பணம் வரணும், நமக்கான நிதி வரணும், நம்மளோட வரி பணம் வரணும் அப்படிங்கிறது நம்ம உரிமையை கேட்பது, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதற்கு நீங்க போய் பேசலாம். ஆனா அந்த இடத்துல அவர்கள் குறிப்பிடக்கூடிய பாயிண்ட்ஸ் இருக்கு பாருங்க. நீங்க மாநில பட்டியல்ல கல்வி இருக்கணும் அப்படிங்கறத நீங்க எங்கேயாவது வலியுறுத்தி இது மாதிரி எல்லா மாநிலங்களுக்கும் போய் நீங்க அங்க உள்ள முதல்வர்கள் எல்லாம் சந்திச்சிருக்கீங்களா? நான் கேக்குறேன், உங்களுக்கு மாணவர்களோட கல்வி மேல அக்கறை இருந்துச்சுன்னா, ஏன்னா இது நிறைய மொழி கலாச்சாரம் எல்லாவற்றிலுமே நம்ம இந்தியாங்கிறது பன்முகத்தன்மையோட இருக்கக்கூடிய ஒரு நாடு தான். அப்படி இருக்கும்போது கல்வி என்பது மாநில பட்டியலில் இருக்கிறது தான் சரியாக இருக்குங்கிறது தான் எல்லோருடைய விருப்பமாகவும் இருக்கு. அப்ப நீங்களும் அதுதானே வேணும்னு கேட்குறீங்க. ஆனால் அது மாநில பட்டியலுக்கு மாறினப்பவும் நீங்க தான் இருந்திருப்பீங்க, கச்சத்தீவு தாரை வாத்து கொடுத்துருப்போம் நீங்க தான் இருந்திருப்பீங்க, மீத்தேனுக்கு கையெழுத்து போட்டப்பவும் நீங்க தான் இருந்திருக்கீங்க, இப்படி இந்த திட்டத்துக்கு கையெழுத்து போட தயாரா இருக்கும் அப்படின்னு சொன்னதுலேயே நீங்க தான் இருக்கீங்க. அப்ப திமுக முழுமையாக மக்களை ஏமாற்றுகிற இடத்தில் இருக்கு. எல்லாத்துக்குமே ஆரம்பத்தில் நாங்க குழு அமைச்சிருக்கோம்னு சொல்றாரு அன்பில் மகேஷ் அவர்கள். என்ன சொல்றாரு? நாங்க குழு அமைத்து இந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்தை பத்தி என்னன்னு சொல்லி கேட்கறது, குழு அமைத்து அவர்கள் சொல்றதன் அடிப்படையில் தான். உங்களுக்கு அடிப்படையாக ஒரு அமைச்சராக இருக்கும்போது ஒரு திட்டம் என்பது என்ன என்பதை புரிந்து கொள்றதுக்கு கூட நீங்க குழு வச்சு தான் புரிஞ்சுக்கணுமா? நான் கேட்கிறேன். நீங்க படித்தவர் தானே, நீங்க ஒரு துறை, மிகப்பெரிய துறை தானே கல்வித்துறை. எல்லாமே புரியுது மேடம். இப்ப என்னன்னா இது எல்லாமே அரசு ஆக்கப்பூர்வமா செய்ய வேண்டியது. ஆனா எம்பிக்கள் இதுக்குள்ள என்ன ரோல்? அவங்க நாடாளுமன்றத்துல போய் பேச முடியும், அதான் சொல்றாரு. எதிர்க்கட்சி நாங்க என்ன பண்ண முடியும்? ஆர்ப்பாட்டம் தான் பண்ண முடியுங்கிறாரு. இதற்கு மேல அவங்களால என்ன பண்ண முடியும்? எதிர்க்கட்சி என்ன பண்ண முடியும்னா, அதிமுக காலகட்டத்தில் காவிரிக்காக போயிட்டு அவங்க நாடாளுமன்றத்தையே முடக்குனாங்கல்ல, நீங்க அந்த அளவுக்கு செயல்பட்டிருக்கீங்களா? இல்ல. இப்ப இதுலயுமே நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த போராட்டம்ங்கிற பேர்ல வெளியில நின்று பதாகை வைத்து கனிமொழி அவர்கள் போராட்டம் செய்யும் போது கூட நீங்க மன்னிப்பு கேள்னு சொல்லும் போது அந்த முகத்தை மறைச்சு சிரிக்கிறாங்க. அது வைகோ சொல்லிட்டாரு, கனிமொழியிடம் மன்னிப்பு கேள்னு சிரிப்பு வருது. அதாவதுங்க, மக்களுக்கான உண்மையாக போராடுவது அப்படிங்கறதெல்லாம் அவர்களுடைய நோக்கம் இல்ல. அவர்களுடைய நோக்கம் மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு நாடகத்தை ஏற்படுத்தி அந்த நாடகத்தை அரங்கேற்றிட்டு இருக்கோங்கிறது தான் அங்க நடக்குது. சரி, எதுக்காக இப்படி ஒரு டிராமா பண்ணி மக்களை ஏமாத்தணும்? என்ன காரணம் வந்துருச்சு? என்ன
அவசியம் வந்துருச்சு இப்ப? அவங்களுக்கு வந்து நிறைய இயலாமைனா திமுகவுக்கு பல்வேறு சிக்கல் இருக்குங்க. என்ன சிக்கல்? மத்திய அரசுல இருந்து நிறைய அவங்களோட இடி சம்பந்தப்பட்ட வழக்குகளா இருக்கட்டும், இன்னும் நிறைய அழுத்தங்கள் நிறைய விஷயத்துல இருக்கு. அப்படி இருக்கும்போது என்ன செய்வதென்றே தெரியாம இப்ப நின்னுட்டு இருக்கு திமுக. சரி, அப்ப இடி மூலமா, அமலாக்கத்துறை மூலமா இவங்களுக்கு வந்து அழுத்தம் கொடுக்குறாங்கன்னா அப்ப இவங்க சொல்றதுக்கு இவங்க அக்செப்ட் பண்ணிட்டு போவாங்க. ஆனா இப்ப அக்செப்ட் பண்றது இல்லையே, ஏன்? என்ன காரணம்? இந்த முரணை எப்படி பாக்குறது? இல்ல, அக்செப்ட் பண்றது இல்லன்னு சொல்ல முடியாது. அக்செப்ட் பண்றது இல்லன்னு சொன்னாதான் நான் சொன்னபடி அவங்க அக்செப்ட் பண்ணிட்டா இங்க தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட எதிர்ப்பு வந்துரும். அப்ப தமிழ்நாட்டு மக்களை வந்து நாங்க இவ்வளவு சிரமப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாடக தோற்றத்தை உருவாக்கி மக்களை ஏமாற்றணும். அங்க பின்புறமாக கை குலுக்கி அவர்களுடைய திட்டத்திற்கெல்லாம் இவங்க கை கொடுத்து உள்ள வர வைக்கணும். இதுதான் உண்மையாக நடக்க போறது. ஏன்னா நான் என்ன கேக்குறேன்னா, நான் ஏன் அன்பில் மகேஷ் அவர்களை பத்தி குறிப்பிடுறேன்னா, அதோட மெயின் கண்டென்ட் அப்படிங்கறத சாதாரணமா தெரிஞ்சுக்கலாம். அதாவது புதிய தேசிய கல்விக் கொள்கையும் அதுல மும்மொழி கொள்கையும் இருக்கு அப்படிங்கறத ஒரு பேசிக்கான கான்செப்ட். சரி, ஒரு விஷயம் பிஎம்சி திட்டம் எடுத்துட்டு வர்றாங்க, அதுல என்ன இருக்குன்னு முதல் வரி கூட தெரிஞ்சுக்க கூடாதா? அப்படி முதல் வரியை தெரிந்த உடனே பின்வாங்கி இருக்கணுங்கிற. முதல் வரியை தெரிந்த உடனே நீங்க அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கு நாங்க தயாரா இருக்கோம் சொல்லியிருக்க கூடாது. நீங்க எதனால அதை நீங்க சொன்னீங்க? அப்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிப்பதற்காக நீங்க நேரடியாக அந்த எஸ்எஸ்ஏ அந்த சர்வ சிக்ஷா அபியானா அந்த திட்டத்துக்கு அதுல நிதி வேணும்னு சொல்லிட்டு அதற்காக நீங்க சந்திக்க போறீங்க. அந்த சந்திக்க போகும்போது உங்களுக்கு விலாவரியாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிறதையுமே மத்திய அமைச்சர் சொல்றாரு. தர்மேந்திர பிரதான் அவர்கள் அங்கதான் கவனிக்கணும். நான் தமிழக மக்களுக்காக சொல்றேன். அந்த இடத்துல தெள்ள தெளிவாக அந்த பிஎம்சி திட்டம் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் இருக்காரு, கனிமொழி அவர்களும் இருக்காங்க. அப்ப அந்த விளக்கம் உங்களுக்கு புரியலன்னு நீங்க சொல்றதோ அல்லது புரிந்தும் புரியாம நடிக்கிறதோ அல்லது எதற்காக நீங்க புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போறேன்னு சொன்னதோ அந்த இடத்தை முதல்ல நாம யோசிக்கணும். ஏன்னா இவர்கள் அரசியல் செய்யறாங்கன்னு சொல்லி இவங்க சண்டை போட்டது எதனாலங்கிறத விட இவங்க மக்களை எப்படி ஏமாற்றுவதற்கு தயாரா இருக்காங்க. மக்கள் இதை திமுக செய்யற நாடகத்தை எல்லாம் நம்பி ஏமாந்து போயிடாதீங்க. இவர்கள் மேலும் இது வந்து நாடகம் அப்படிங்கறத மக்களுக்கு புரியுதா? எப்படி திமுகவே அவங்களாவே மாட்டிக்கிறாங்களா? இந்த மாதிரி நாடகம் போட்டு எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்களா? நிச்சயமா அவங்களோட ஃபார்முலாவே பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலே ஆற்ற கதை தான். அது அந்த பழமொழி தமிழக மக்களுக்கு ரொம்ப புரியும் நினைக்கிறேன். இவர்கள் எல்லா இடத்துலயுமே இந்த பழமொழியின் அடிப்படையிலே தான் இந்த பிரச்சனையை எப்படி டைவர்ட் பண்றது, வேற பிரச்சனையை ஏற்படுத்தி அதை பேசுபொருளாக்கி அதுல போராட்டம் எல்லாம் பண்ணி மக்கள் கிட்ட இத பத்தி பேசுங்க. மக்கள்கிட்ட வந்து இப்ப சொன்னாங்க பாருங்க, தமிழக மக்களை வந்து அநாகரிகமானவர்கள் சொல்லிட்டாங்க. இது வந்து தமிழக மக்களை சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. அவர் அப்படி குறிப்பிடவும் இல்ல. அவர் திமுக எம்பிக்கள்னு சொன்னாரு, அது கூட தேவையில்லாத ஒன்றாதான் நாம பாக்குறோம். நாகரிகம் கருதி அவர் அப்படி பேசி இருக்க கூடாதுன்னு எந்த எம்பிக்கள் சொன்னாலும் அது தப்புதான். அதையும் அவர் ஏற்றுக்கிறாரு. அதை திரும்ப வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அவருடைய பார்ட்ல அவர் சொன்ன விஷயங்கள்ல எல்லாவற்றையுமே நம்ம சொல்லணும்ல, மக்களுக்கு எல்லாமே போய் சேரணும்ல. ஆனா இவர்கள் என்ன பண்றாங்க, இதை திருச்சி தமிழர்களை இப்படி சொல்லிட்டாங்க, தமிழர்களை அப்படி சொல்லிட்டாங்கன்னு எல்லா இடத்துலயுமே அந்த பிரிவினை அரசியலை கொண்டு போய் செலுத்தி இப்ப ஒரு மத்திய அரசோட ஸ்கீம் வரும்போது இங்க என்ன பண்ணுனா இங்க சென்சேஷனலா நம்ம மாத்த முடியுங்கிறதுல இருக்கிற அக்கறைய மாணவர்களோட நலன் கருதி அந்த 2019 கோடி நிதியை எப்படி வாங்குறது, நாங்க ரொம்பவே தெளிவா இருக்கோம். எங்களுக்கு மும்மொழி கொள்கை வேண்டாம் அப்படிங்கறதுல நாங்க தெளிவா இருக்கோம். நீங்க அடுத்ததா என்ன பண்ணணும்ங்கற ஆக்கப்பூர்வமான அடுத்த நடவடிக்கை பேசுறதே இல்ல. புரியுது, ஏன் பேசுறது இல்ல? இதுல என்ன தீர்வு இருக்கு, அது எப்படி திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் கையாளணும், எம்பிக்கள் என்னதான் செய்யணும் அப்படிங்கறத பத்தியும் பேசலாம். ரொம்ப சுருக்கமா இங்க இறுதி கருத்து வச்சிருக்காங்க. இல்ல, எதிர்க்கட்சியாக இருக்கிறதுனால நாடாளுமன்றத்துல எங்களால எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கறத பேசுறாரு. அப்படி அவர்களால எதுவுமே செய்ய முடியலன்னா ராஜினாமா செஞ்சிடலாம். அது செய்ய முடியும்ல. நீங்க மக்களுக்காக எதுவுமே செய்ய முடியாது. நாங்க அந்த இடத்துல நீங்க அதைத்தானே சொன்னீங்க. நீங்க அதைத்தானே நான் சொல்லல கருத்து சொல்றாங்க. அது தவறு சார். நீங்க பதிவிட்டாத கருத்தை பதிவில்லாத கருத்தை சொல்றாங்க. எதிர்க்கட்சியா இருந்ததனால எதுவும் பண்ண முடியல சார். என்னால பண்ண நான் சொல்லல சார். எதிர்க்கட்சியா இருக்கும்போது நாங்கள் என்னென்ன செய்ய முடியும், இல்ல நீங்க ஒரு வார்த்தைக்கு நீங்க விளக்கம் சொல்லிட்டே உட்கார்ந்துக்கிறீங்களா? ஒரு மணி நேரம் மட்டும் சொல்லல. அப்புறம் நாகரிகம் அநாகரிகம் குறித்து பேசுவதற்கெல்லாம் திமுகவுக்கு தகுதியே கிடையாது. தயாநிதி அவர்கள் பேசினதெல்லாம் எவ்வளவோ விஷயம் இருக்கு. உத்தரப்பிரதேசம் பீகார்ல இந்தி படிச்சவன்லாம் தான் இங்க தெருவோரமா கூட்டிட்டு இருக்கான். இது மாதிரி நிறைய நான் எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். அப்புறம் மோடி அவர்களை பற்றி அவர்கள் கேடின் பேசினதா இருக்கட்டும், இன்னும் நிறைய
அதாவது எல்லா இடத்துலையுமே நாகரிகம்னா என்னன்னே தெரியாம பேசக்கூடிய ஒரு கூட்டமாகத்தான் திமுக இருக்கு. அப்படி இருக்கும்போது இவர்கள்ட்ட நாகரிகம் அநாகரிகம் இதற்காக பேசலாம் விட்டுட்டு மக்களுக்காக நீங்க என்ன செய்ய போறீங்க, நீங்க நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து என்ன பலன் எங்களுக்கு இருக்குங்கிறத நாங்க பலமுறை எல்லா கோணத்திலையும் கேட்டு பார்த்தாச்சு. ஏதாவது நீங்க சாதிச்சீங்களா, இந்த 6 வருஷத்துல என்ன பண்ணீங்க, என்ன மக்களுக்காக செஞ்சு கொடுத்தீங்க, நீட்டு பத்தி என்ன விவகாரம், நீங்க சொன்னீங்களே முதல் கையெழுத்து நீட்டுன்னு சொன்னாரே உதயநிதி, அதற்கு என்ன பண்ணிருக்கீங்க, அதை பத்தி ஏதாவது சொல்லுங்கிறோம். எதுவுமே கிடையாது. ஆனா ஏமாற்றுவோம், ஏமாற்றிக்கொண்டே இருப்போம். இது தவிர வேற எந்த கொள்கையுமே திமுக கிடையாதுங்கிறது மக்கள் உணர்ந்து, அது மக்கள் உணர்ந்துக்குருவாங்க. இதே மாதிரி மற்ற விஷயங்களை பத்தி பேசுபொருள் ஆக்கிட்டு மக்களுக்கு தேவையான விஷயங்களை நாடாளுமன்றத்தில் ஏன் பேசலன்னு நாளைக்கு ஓட்டு கேட்க போகும்போது மக்களே கேட்பாங்க. அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.